அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க நம்ம கஷ்டம், நம்ம பாடு என்ன, பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன தெரியும். ஏன்னா அதுக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பேதுரோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது பாருங்க, முதல்ல அவருடைய மனைவி பிள்ளை குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணாங்களாம். அல்லேலூயா. அவன் மனைவி தான் அவன் கண்ணு முன்னாடியே நீ இயேசுவை மறுதளிக்கணும், அப்பதான் அவன் மனைவியை விடுவோம், அவன் பிள்ளை இல்லையா அவன் குடும்பத்தை விடுவோன்னு சொல்லும்பொழுது அவர் எந்த சூழ்நிலையும் மறுதளிக்கல. ஏன்னா ஏற்கனவே மறுதளிச்சு மன கசந்து ஒப்பு கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னொரு தடவை மறுதளிக்க முடியுமா? அல்லேலூயா. முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிறைய பேர் போராட்டம் பிரச்சனையை பார்த்து ஓடி போயிடுறாங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, நாம கடைசி வரைக்கும் மூச்சு இருக்கிற வரைக்கும், அல்லேலூயா, நம்ம ஜீவன் பிரிகிற வரைக்கும் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா.